ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டியர் ஆரி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லரிங் பேசிக்லேருந்து எப்படி கற்றுக்கிறதுன்னு தான். வாங்க பார்க்கலாம். ஒரு சாதாரண வேஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் பிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அதே எடுத்துக்கோங்க. நீங்கள் புதுசாக எந்த துணியுமே வாங்க வேண்டாம். அதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு 10 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த 10 பீஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிறதுக்காக ஒரு 10 தையல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி துணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு துணியை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எத்தனை 5 இன்ச்சஸ் வருது அப்படின்னாக்கா, அதை 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சு 1/2 இன்ச் 1/2 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு நான் வந்து போட்டுட்ருக்கேனோ அதே மாதிரி மேலேயும் கீழ்ப்பக்கமும் போட்டுக்கோங்க. சைட்லலாம் போட வேண்டாம். சைட்லேயும் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு சாதாரணமான ஒரு துணி எடுத்து மிஷினை நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா டஸ்ட்டு எதுனா இருக்கக்கூடாது. அதனால் பாபின் வந்துட்டு நான் காமிக்கிற மாதிரி போடுங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நூல் வந்து நம்ம தெரியாமல் வாங்கிடுவோம். எப்படி வாங்கணுன்றதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிற இந்த டைப்பில் நூல் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் திக்காக இல்லாமல் ரொம்பவும் அப்படியே ஒரு மாதிரி பொல பொலன்னு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்குது. இது வந்து கம்பெனி ப்ராடக்ட்டு. இது வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிசர் வந்து சைடில் வச்சுக்கோங்க, நடுவில் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தைக்கும்போது ஒரு வேளை அர்ஜென்ட்டில் கை தவறி கீழே விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு மிஷினை வந்து வெறும் கால்லே ரன் பண்ண கற்றுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக ஆக்குங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்குங்க, கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பெடலை வந்துட்டு காலாலேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ண கற்றுக்கோங்க. கையில் வந்து நீங்கள் அந்த வீல் வந்துட்டு கையில் வந்து ஸ்டாப் பண்ண கற்றுக்காதீங்க. அது வந்து ரிஸ்க்கு. ஏன்னா டக்குன்னு நம்ம நிறுத்த முடியாது. அதனால் காலில் ஸ்டாப் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம வந்து நூல் போடாமல் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நம்ம செய்ய முடியும். நீங்கள் டக்குன்னு நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா துணி வலிக்கிட்டு ஓடிரும், நிற்காது. அதனால் பாபின் வந்துட்டு நீங்கள் எப்படி சுற்றணுன்றதையும் பார்த்துக்கோங்க. பாபின் வந்து நான் வந்து ஆதி காலத்து டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனால் அந்த இது சைடில் அந்த டூல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து அதில் சுற்ற மாட்டேன் மிஷினில். இந்த மிஷின் வாங்கும் போதே இந்த சின்ன இது வந்து கொடுத்துருந்தாங்க. அதிலே வந்துட்டு நான் வந்துட்டு வச்சு நூல் வந்து நான் சுற்றிக்குவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிஷின்லேயே வச்சு ரன் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. நான் இந்த மாதிரி தான் நான் சுற்றிக்குவேன். எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு எனக்கு வந்து ஹேண்டில் பண்ணவும் முடியும். அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இன்னும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பாபின் வந்துட்டு எப்படி போடணுன்னு பார்த்துக்கோங்க. பாபின் வந்துட்டு இந்த மாதிரி தான் சுற்றணும். சுற்றினது பிறகு அந்த ஃபூட்டரை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுட்டு நீடிலையும் மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாபின் கேஸை இன்சர்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கையில் குத்திக்கும். அப்புறம் இந்த விரலுக்கும் அந்த விரலுக்கும் நடுவில் ஊசி தான் இருக்கும், தைக்க முடியாது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீடிலில் வந்துட்டு நூலை வந்து கோத்துக்கோங்க. மிஷின் ஃபுல்லாகவே கோத்துட்டு எப்படி கோக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்லித்தரேன் எப்படி கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் சொன்னேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் வந்துட்டு நல்ல துணியில் வச்சு தைக்காமல் கொஞ்சம் வேறு ஏதாவது எக்ஸஸாக குப்பையில் போடுவோம் இல்லையா, அந்த துணியை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தையல் போடுங்க. போட்டிங்கன்னா அந்த பின்பக்கம் வந்து துணியில் வந்துட்டு பாபின் கேஸ்லேருந்து வர நூல் வந்துட்டு இந்த லூப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, லூஸாக இருக்கும். அந்த மாதிரி விழுதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் நல்ல துணியிலே வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து துணியும் டேமேஜ் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு 4 வேலை ஆகும். திருப்பி நீங்கள் பிரிக்கணும், திருப்பி தைக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு பேக் டேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக தைச்சிடுங்க. தைச்சிட்டு இந்த மாதிரி சுருங்குச்சு அப்படின்னாக்கா திருப்பி நீங்கள் வந்து பாபின் கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி மறுபடியும் தைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அடுத்தடுத்து நீங்கள் பாட்டுக்கு போட்டுகிட்டே போகலாம் லைனு. இதுக்கப்புறம் உங்களை யாராலும் கையிலே பிடிக்க முடியாது. பார்த்து நிதானமாக செய்யுங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் மிஷினை. வேகமாக பண்ணாதீங்க. கத்திரிக்கோலை பக்கத்தில் வச்சுக்காதீங்க, சைடில் வச்சுக்கோங்க மிஷினில். ஏன்னா ஒரு வேளை அதிகமாக நம்ம தைச்சிட்ருக்கோம், ஒரு வேளை நமக்கு டைம் இல்லாத போயிடுது அப்படின்னாக்கா தெரியாமல் எடுக்கும்போது நம்ம கால்லேயே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
பார்த்து பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதாவது டவுட் எதாவது வேணும் அப்படின்னாக்கா கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு பதில் கொடுக்குறேன். அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தச்சும் காமிச்சிடுறேன். கொஞ்சம் ஆனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. கேட்டிங்கன்னா கேட்குற அந்த டவுட்டையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, பாய்.